சண்டே ஆஃப்டர்நூன் ஆயுத பூஜை விஜயதசமி எல்லாம் வரப்போகுது. இப்போவே க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஏரியாவாக ஆளுக்கு ஒன்றா வந்து எடுத்துக்கிட்டோம். சன்சியை அவங்க 2 பேர்த்தோட ரேக்கையும் க்ளீன் பண்ண சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்ன இப்போவே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வீட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு குடோனு இந்த சைடு குடோனுன்னு க்ளீன் பண்ணணும். அதனால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். செலவு பட்டு எடுத்துனுங்களா, அது அப்படியே கை தவறி கீழே விழுந்து அதில் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு. சரி விழுந்தாலும் சரி எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மதியத்துக்கு சரியாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியை போட்டு அப்படியே சாதம் வந்து தாளிப்போம் பார்த்தீங்களா, அது போல் வந்து தாளித்து வச்சாச்சு. வீடு கூட்டுறதுக்கு புதுசாக இது போல் சீமார் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த சீமாரை பார்த்துட்டு வந்து சுகஸ்திகாவுக்கு ஆசை. அம்மா நான் தான் வீடு கூட்டுவேன், அம்மா நான் தான் வீடு கூட்டுவேன்னு அந்த சீமாத்தை எடுத்துக்கிட்டு வீடு கூட்டிக்கிட்டே இருக்கிறா. சரி ஓகே, எப்படியோ ஒன்று புள்ள நமக்கு ஹெல்ப் பண்ணுதே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். சாயந்தரமே ஆயிப்போச்சுங்க இந்த கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு. பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 2 ரூம் க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் கிச்சனுக்கு வந்து எப்பவுமே ஒரு நாள் ஆகி போயிடும். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நைட் சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்படியே நம்ம வீட்டில் கோழி விட்டுருந்த முட்டையும் வந்து வேக வச்சுட்டேன். எங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்கே ஒரு ஆள் கத்திக்கிட்டு வந்துருச்சு. அந்த ஆளுகளுக்கும் சாப்பாடு போட்டுட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சு.